ஹிந்து விரோத திமுக அப்படிங்கிறத தயவு செஞ்சு எல்லா ஹிந்துக்களும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. பல விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். பொன்முடி அவர்கள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு திண்ணீர் வைக்கும்போது நாம் போடும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுகவை சார்ந்த பொன்முடி அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத. அதே மாதிரி கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் குங்குமம் வைக்கிறத பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா பேசினாருன்னு யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்றத்தை கழக சார்ந்த மற்ற இயக்கங்கள் எல்லாம் நம்ம கந்த சஷ்டி கவசத்தை எவ்வளவு தாழ்த்தி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. அதெல்லாம் போக துணை முதல்வராக இருந்தாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய நம்பிக்கையும் வழிபாட்டு முறையும் சனாதன தர்மத்தையும் டெங்கு வைரஸ் அந்த மாதிரி பல கேவலமான வார்த்தைகள் கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அருவருக்கத்தக்க வகையில பல விஷயங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்து மக்களுடைய மனசை துன்படுத்திருக்காங்க. கோயில்கள் இடிக்கிறத பெருமையா பேசுறாங்க. அவங்களுக்கு எதுக்கு உங்களோட ஓட்டு? நீங்க போடுற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் நீங்க சாமி கும்பிடுற நம்ம சாமிக்கு செய்யற துரோகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமியும் கும்பிட்டு சாமி கோயில் இடிக்கிறவனுக்கு போய் எப்படி ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிங்க. ஓட்டு மிஷின் முன்னாடி நின்றுட்டு என் சாமி கோயிலை நீ இடிக்கிறத பெருமையா பேசுற, உனக்கு எதுக்கு என்னோட ஓட்டு அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு திமுக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க முடிவு பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை. மதசார்பின்மை அப்படிங்கறத எல்லா மதத்திலையும் சாராம இருக்கணும், இல்லைன்னா எல்லா மதத்தையும் சார்ந்து இருக்கணும். இவங்க மற்ற மதத்தினருக்கெல்லாம் எதுவும் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கேக் சாப்பிடுவாங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹிந்து மக்கள் பண்டிகைக்கு விஷ் கூட பண்ண மாட்டாங்க, ஒரு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் ஹிந்து மக்கள் ஓட்டு போட போறீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசனை பண்ணிட்டு உங்களோட ஓட்டுக்களை போடுங்க. நம்ம செய்யற சனாதன தர்மத்தை பின்பற்ற வழிமுறைகளையும் நம்ம சாமிக்கு நம்ம செய்யற துரோகமா இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுற விஷயம் இருக்கக்கூடாது. மக்கள் எல்லாரும் நினைவு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.